ஓம் அகத்தீசாய நம. ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று மகான் குப்புசாமி ஞான தேசிகர் அப்படின்னு ஒரு ஞானி வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிற ஒரு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பரிகாரஸ்தலமாகிய ஈசனார் தடம் மார்கபந்தீஸ்வரர் மரகதாம்பிகை தாயாருடைய பேர். இந்த ஆலயத்தில் பட்டினத்தாரும் மகான் ராமலிங்க சுவாமிகளும் நேரடியாக வந்து சுவாமியை தரிசனம் செய்து விட்டு சென்ற இடம். அந்த ஆலயத்திற்கு சற்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவசமாதி பீடம்தான் மகான் குப்புசாமி ஞான தேசிகர் ஜீவசமாதி பீடம். இந்த ஜீவத்தடத்தினுடைய அமைப்பு நிலைகளை முன்னமே ஞானசக்தி ஊடகத்தில் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். காணொலியாகவே நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் பதிவு செய்திருக்கோம். எத்தனையோ நாட்கள் அங்கே வணங்குவதற்கு சென்ற போதிலும் 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்று நாங்கள் ஒரு 3 பேர், விஜயகுமார் நூலாசானாகிய நானும், ஆம்பூரில் பிரசன்னா அவர்களும், என்னுடைய பெயரையே கொண்ட விஜயகுமார் அப்படின்ற இன்னொரு சாய்பாபாவினுடைய டிவோட்டி, அவர் என்னிடம் நூல் பார்க்க வந்திருந்தார் பெங்களூர்லேருந்து. நாங்கள் 3 பேராக அங்கே சென்று சுவடியை அந்த ஜீவசமாதி பீடத்திற்கு மேலுள்ள லிங்கத்தின் மீது வைத்து வணங்கி வழிபாடு செய்த காலம். ஆம்பூரை சேர்ந்த பிரசன்னா அவர்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சுவடி வாசிக்கக்கூடிய பலத்தை நீங்களும் அருளாக இயக்கி தர வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது, அவர் மனதில் பிரார்த்தனை செய்த அந்த க்ஷணமே என் தேகத்தை சார்ந்து ஐயா மனதளவில் ஆத்ம சக்தியில் நுழைந்து பேசிய வார்த்தை, நானே சுவடியில் வந்து பேசுவேன் என்பதை அவனிடம் சொல். இந்த சுவடியை நேரடியாக நீ ஏற்றுக்கொள்ளாமல் என் மீது வைத்து ஆசி பெற்ற இந்த சுவடியை பாலகன் பிரசன்னாகரத்தில் கொடுத்து அதன் பிறகு நீ பெற்றுக்கொள் என்று இந்த 2 கட்டளையை சொல்லிய பொழுது, அதை அப்படியே எண்ண ஓட்ட நிலைகளில் வந்ததை பிரசன்னாவிடம் உறுதிப்படுத்திய போது, அவர் நினைத்த வேண்டிய அந்த க்ஷணம் இதே வார்த்தைகளை பிரார்த்தனை செய்த போது அவர் வெளிப்படுத்தி மகிழ்ந்தார். அப்பொழுதே நாங்கள் ஐயா என்ன பேச போகிறாங்க, உலக நன்மைக்காக என்ன வாக்கு சொல்ல போகிறாங்க, அதை கேட்பதற்கு தயாராகிவிட்டு ஆம்பூர் வந்துட்டு அன்பு இல்லம் அப்படின்னு சொல்கிற ஒரு அருள் நிறைந்த குழந்தைகள் காப்பகத்தில் போயிட்டு குழந்தைகளுக்கு ஞான கருத்துக்கள் சில உபதேசம் கொடுத்துட்டு, அவங்க பார்வையெல்லாம் நீதி தேவதை தர்மத்தாய் வாழுகின்ற அந்த அருள் தடத்தில் குழந்தைகளுடைய பார்வை நூலாசானாகிய என் மீது பட்டு அந்த குழந்தைகளினுடைய அருள் சக்தியினால் என்னுடைய ஆத்ம சுத்தியை அடைவதற்காக அங்கே போயிட்டு ஈசனார் ஆலயத்தில் ஒரு வணக்கம் செலுத்திட்டு ஆம்பூரில் இருக்கக்கூடிய நாகநாதர் நாகேஸ்வரர் ஈஸ்வரனை வணங்கிவிட்டு சுவடியை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்த பொழுது, மகான் குப்புசாமி ஞான தேசிகர் அவர்கள் சுவடியில் இறங்கி பேசிய அருள்மொழிகளை இப்போ உபதேசிக்க போகிறோம். நூல் வாசிக்கப்பட்ட நாள் 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. மகான் குப்புசாமி ஞான தேசிகர் அவர்களுடைய ஜீவமொழி ஆசி உபதேசம். நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யாஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார். ஓங்காரக்குடில். தொலைபேசி 8206277413. குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தீசாய நம. நூலினை பார்ப்போம். மார்கபந்தீஸ்வரர் திருப்பாதம் பணிந்து வணங்கி மனமகிழ்ந்து குப்புசாமி ஞான தேசிகனும் அகத்தியரின் கொத்தடிமை விஜயகுமார் மூலம் அருளன்னை ஜீவ ஏட்டில் நுழைந்து பேசுவேன். வேலூர் அருள் தடத்தில் மார்கபந்தீஸ்வரர் என்ற நாமத்தை தாங்கி விரிஞ்சிபுரம் எல்லையில் அருள் சக்தியாக இயங்குகின்ற ஈசனாரினுடைய திருப்பாதத்தை பணிந்து வணங்கி மனமகிழ்ந்து குப்புசாமி ஞான தேசிகனாகிய யானும்
அகத்தீச மகரிஷியினுடைய கொத்தடிமையாகிய விஜயகுமார் மூலம் அருள் அன்னை ஆதிபராசக்தியினுடைய ஜீவ ஏட்டில் உள் நுழைந்து நான் மனமகிழ்ந்து பேசுகின்றேன் என்றால் ஜீவ மொழியாக உபதேசிக்கின்றேன் என்பது அர்த்தம். பேசுவேன் வேதமிதை மனமகிழ்ந்து, பேசுவேன் ஞானத்தை ஆம்பூர் தடமமர்ந்து, ஞானசேய் பிரசன்னா இல்லமதில் வந்து, ஞானமகள் ரீனா காசிகா உடனிருக்க. இப்படி நான் அருள்வாக்கு உபதேசத்தை வேத மொழிகளாக, சத்திய நினைகளாக, ஞான வாக்காக மனம் மகிழ்ந்து சொல்லுகிறேன். ஞானத்தை உபதேசிப்பேன். ஆம்பூர் தடத்தில் அமர்ந்து இந்த நூலை நான் வாசிக்கின்றேன். ஞானசேய் பிரசன்னா வீட்டில் அமர்ந்து, ஞானமகள் ரீனா காசிகா இவர்களும் உடன் இந்த நூலை எழுதும்போது உடனிருக்க இன்று நாள் பேசி மகிழ்வேன். உலகிலே ஞான நிலை பெருக வேண்டும். சிவாய நம சிவாய நம என்ற நாமம் ஜெகம் முழுதும் பரவிட வேண்டி நின்றேன். இப்படி இவங்க உடன் இருக்க நான் பேசி மகிழ்வேன். இந்த உலகத்தில் ஞான நிலை பெருக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள சித்தர்கள் எல்லோருடைய ஆசையும் அது. சிவாய நம என்ற நாமும் இந்த ஜெகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று மார்கபந்தீஸ்வரர் திருவடியை நான் வணங்கி நின்றேன். அக்காலமும் இக்காலமும் கூட நிலமதில் ஆக்கினை தவம் ஒன்றே போதும் ஜீவமுக்தி அடைய பிறப்பில் புகன்றிட வாசியதும் வசப்படும் தானாய். அந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் இந்த பூமியில நான் சிவாய நம என்று வேண்டி நின்றேன். இனிமேலும் நிற்பேன். இந்த பூமியில தவத்தில் எத்தனையோ நிலைகள் இருந்தாலும் ஆகினை என்ற சக்கரத்தை இயக்குகின்ற நெற்றி பொட்டு தவம் அது ஒன்றே போதும். இதற்கு ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தி அடைய இந்த பிறப்பிலேயே எவருக்கும். அதை செய்தாவே வாசி தன்னால் வசப்பட்டு நிற்கும். தானாய் ஆக்கினையை கவனிக்க தலைவன் ஈசனார் வாசி வழி கலப்பார். யானும் அவ்விதமே ஜீவமுக்தி கண்டேன். யாவரும் அது நிலையை அடைய ஆசி. ஆக்கினை அப்படின்ற அந்த நெற்றி பொட்டை கவனிக்க தலைவன் ஈசனார் நம் வாசி வழி கலந்து தவசித்தியை ஏற்படுத்தி தருவார். சமாதி நிலையை அருளுவார். குப்புசாமி ஞான தேசிகராகிய யானும் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தியை இது தவத்தினாலேயே கண்டேன். இது நூலை கேட்பவர்கள் அனைவரும் ஞானசக்தி ஊடக வழி காதால் கேட்டு மகிழ்பவர் எவரும் இந்த நிலையை அடைய ஆசி தருகின்றேன். இப்போ ஆக்கினை தீட்சை குருவின் அருளால் தொட்டு காட்ட பெற்று தூண்டி விடுகின்ற அது அமைப்பு நிலையை செயல்படுத்தி கொண்டு தவம் செய்ய ஜீவமுக்தி உண்டாகும். ஆசிதாரேன் என் தடம் வருபவர் சிறக்க, ஆசிதாரேன் என்னுயிர் அவருள் கலக்க, கருணையே மாபெரும் ஆயுதம் சித்தர்கட்கு கூறினேன் யாவர்க்கும் தருவேன் பலமாய். ஆசீர்வாதத்தை என் தடம் என் ஜீவ அருள் தடத்திற்கு வருபவர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சிறந்து நிற்க தருகிறேன். என்னுடைய உயிர் சக்தியும் அவர்களுள் கலந்து நிற்க நான் ஆசீர்வாதம் தருவேன். சித்தர்கள் எல்லோருக்கும் மாபெரும் ஆயுதம் எது என்றால் கருணை மட்டுமே, தயவு குணம் மட்டுமே. அதனால என்னிடம் வருபவர்கள் யாவருக்கும் அந்த தயவை நான் தருவேன், அவர்களுக்கும் உண்டாகுமாறு தருவேன். பலமாய் யானும் இனி தொட்டு முழுமதியில் பாரில் உள்ள மக்களுக்கு ஞான அருள் அளித்து மகிழ்வேன். ஈசனார் சாட்சி அருள் சேய் நூலாசான் சிறப்பு பெற ஆசி. இனி முழுமதி என்று சொல்லுகின்ற பௌர்ணமி தினத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எவர் என்னுடைய அருள் தடத்திற்கு வந்தாலும் ஞான அருளை பூரணமாக நான் வழங்குவேன்.
அதை அளித்து நான் மகிழ்வேன். இதற்கு ஈசனார்தான் சாட்சி. அருள் செய் நூலை எழுதி கொடுத்த நூலாசான் விஜயகுமார் சிறப்பு பெற ஆசி. ஆசிதாரேன் வாசி நாளில் என் தடம் வரவே, அருள் தாரேன் வாசியில் கலப்பதற்கு சத்தியம். எனது தடம் அகத்தியரால் இயக்கும் காணும், எனது தடம் குரு வீடமாய் அகத்தியரால் மாறும். ஆசீர்வாதத்தை வாசினால் அப்படின்னு சொல்ற அமாவாசை நாளில் என் தடம் நூலாசான் விஜயகுமார் வர வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். அப்படி வந்தால், என் வார்த்தையை கட்டுப்பட்டு ஏற்று நடந்தால் அருளை தருவேன். அவனுக்கு வாசியில் நான் கலந்து அவனை வழிநடத்துவேன். இது சத்தியம். எனது தடம் அகத்திய மகரிஷியால் இனி இயக்கம் காணும். எனது தடம் மகா குரு சந்நிதான பீடமாக அகத்திய மகரிஷியால் மாறும் பலமாக இனிதொட்டு உலகில் மாறும் வருபவர் விதியும் என்னால் செல்வமும் உலகியல் வாழ்விற்கு ஏற்ப சிவனார் எனது தடம் வந்தால் ஈவார். இனி அகத்தியரால் எனது அருள் ஜீவதடம் பலமான ஆற்றல் பொருந்திய இயக்க குரு பீடமாக மாறும். பலருக்கு நான் குருவாக இருந்து வழிகாட்டி மகிழ்வேன். என்னிடம் வருபவர்களுடைய விதி என்னால் மாற்றப்படும். செல்வம் பெருகும். உலகியல் வாழ்விற்கு என்ன சுகநிலைகளை அனுபவிக்க வேண்டிய நிலை உண்டோ அத்தனையும் என் ஜீவதனம் வந்தால் கிடைக்கும். இதெல்லாம் நான் தருவனா? ஞானிகளுக்கு பற்றற்ற நிலைதான் உண்டு. ஆனால் எனது ஜீவபீடத்திற்கு வருகின்ற பொழுது குருவின் திருவடியை பூஜை செய்கின்றவர்களுக்கு அகத்தீச மகரிஷியும் யானும் சேர்ந்து ஈசனாரிடம் பிரார்த்தனை வைப்பதினால், என்னை நம்பி ஞானத்தை கேட்டு வந்ததினால், ஞானத்திற்கு தடைபடாத செல்வ நிலையையும் உலகியல் வாழ்விற்கு தேவையான அனைத்து வாழ்வு ஆதாரங்களையும் தேவைக்கு ஏற்ப பூர்த்தி செய்தும் தனக்கும் தன்னை சார்ந்தோருக்கும் நிறைவு செய்தும் வாழுகின்ற விதமாக செய்து தாருங்கள் சிவபெருமானே என்று நான் என்னுடைய வழியை பின்பற்ற நினைப்பவர்களுக்காக வேண்டி நிற்பேன். ஈசனார் அதை சத்தியமாக வழங்குவார். ஈவார் ஞானமும் அறிவில் தெளிவும் ஈதூழில் ஞானிகள் எங்கள் வெளிப்பாடு பல்வாராய் பலர் வழி தொடங்கும் பண்புல மாந்தர் வழி நாங்கள் இயங்குவோம். ஈசனார் பொருளை மட்டும் தருவாரா? இல்லை, ஞானத்தையும் அறிவில் தெளிவையும் தருவார். இந்த பிறப்பில் ஞானிகள் எங்கள் வெளிப்பாடு. இப்போ இந்த நூலை படிக்கின்ற நேரத்தில், கேட்பவர்கள் கேட்கின்ற நேரத்தில் இருக்குகின்ற இந்த நிகழ்வு நடக்கின்ற கால நேரத்தில் எங்களுடைய வெளிப்பாடு பல்வாராய் பலர் வழி தொடங்கி செயல்படும். பண்புல பல மாந்தர்கள் வழியில் நாங்கள் இயங்குவோம், பலரை இயங்குவோம் வாசி நாளில் தவமியற்றும் அருளாளர் வழி இயக்குவார் ஈசனார் என்னை இனி தொட்டு வந்த மக்கள் மூவரும் ஞானம் பெற வரம் தாரேன் வாசி நிலை சித்தி காணும் ஆசிமுற்றே. நான் இயங்குவோம். அமாவாசை தினத்தில் என் அருள் தடத்தில் வந்து தவமியற்றுகின்ற அருளாளர்கள் வழி நான் இயங்குவேன். தவம் செய்பவர்களுடைய உயிரிலே நான் கலந்து இயங்குவேன். என்னை இயக்குவது ஈசனார். என்னை இனி தொட்டு செயல்பட செய்பவரும் ஈசனார். இன்று 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை எனது அருள் ஜீவ பீடத்திற்கு வந்த மூவர் விஜயகுமார், பிரசன்னா, நூலாசான் விஜயகுமார் மற்றும் பெங்களூரை சார்ந்த சாய்பாபாவினுடைய டிவோட்டி விஜயகுமார், இந்த 3 பேரும் ஞானம் பெற ஆசி. வரம் தாரேன் வாசி நிலை சித்தி காணும் ஆசி முற்றே. நான் வரம் தருகிறேன். அமாவாசை தினத்தில் அது தடத்தில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டால் அன்று வாசியில் நான் கலந்து நிற்பேன். தொடர்ந்து அமாவாசை தினத்தில் அது தடத்தில் தவமியற்ற சூட்சுமமான அருள் சக்தி உங்களுக்குள் கலக்கும். ஆசீர்வாதம் வாசி நிலை சித்தி காணும். ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த முக்தி நிலை புலப்படும். அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும். அதில் தெளிந்து தேறி நின்று
அதில் லயித்து நிற்கின்ற அருள்பலம் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லி இது ஜீவமொழி ஆசிநூல் விவரத்தை மகான் குப்புசாமி ஞான தேசிகர் அவர்கள் எடுத்துரைத்து நிறைவு செய்து கொள்கின்றார்கள். சுபம். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.